ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜிலேபி மீனை வச்சு 65 செய்ய போகிறோம். எப்போ பாரு நம்ம சிக்கன்லேயே தான் செஞ்சிட்ருப்போம். இது ஜிலேபி மீன்லேயும் நம்ம 65 செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மீன் வாங்கி அங்கேயே தோலை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன், கட் பண்ணி. என்ன தான் அவங்க ஆஞ்சி நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அது நம்ம வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். நான் அதை மறுபடியும் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக 65க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முள் இல்லாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதில் முள் உங்களுக்கு ரொம்ப இருக்காது. இதில் நான் மஞ்சத்தூள் 65 மசாலா போடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கூடவே 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே கையால் பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம அழுத்தி பிசைஞ்சோம்னா மீன் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பதமாக கலந்துக்கலாம். லெமன் பிழிஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே லெமன் பிழிஞ்சிருக்கணும், மறந்துட்டேன். லெமன் பிழிஞ்சிட்டு கலந்து விட்டுக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். நம்ம கரெக்டாக இருக்கும். இது சீக்கிரமே வெந்துடும், மீன் தான் இல்லையா, சீக்கிரமே வெந்துடும். இது நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வெறும் அரிசி மாவு மட்டும்தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்து பதமாக திருப்பணும். அதை நான் கடாயிலேருந்து எடுத்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முள் இல்லாமல் இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் கூட. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.